அந்த கட்சி தவறு செய்யுதுன்னு சொல்றீங்களா? அப்படி அந்த கட்சியை பத்தி நீ பேசு. இந்த கட்சிக்கு தான் ஆதரவு, இல்ல இந்த கட்சிக்கு தான் ஆதரவு என்ற நிலைப்பாடு இவருடைய பேச்சுக்குன்னு சொல்லிய ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து பண்ணதுனால உயர்நீதிமன்றம் நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்காரங்கெல்லாம் வந்து அதை வந்து பாசிட்டிவா நம்ம எல்லைக்கு உட்பட்டு நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்ம வெளிப்படுத்தலாம். காவல்துறை மத்தியில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு என்பதையும் வந்து நீதிபதிகள் வந்து சுட்டிக்காட்டி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 77வது சுதந்திரம் கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் ஒரு கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நெருக்கக்கூடிய வகையில வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கெல்லாம் வந்து பதிவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கு. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. சமூக வலைதளங்களில் ஒரு நபர் தெரிவிக்கிற கருத்துக்கள் வந்து அரசுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இருக்கும். அப்படி அரசுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டு எதிராக இருக்கும் பொழுது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது வந்து தவறு என்றும், உச்சகட்டமாக அவங்க மேலே ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கிற தவறுனும் உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு. அப்படி தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அவர்கள் பேசின கருத்துக்கு ஏற்றபடி ஒரு 3 சட்டப்பிரிவுகள் இருக்குது. அதன் கீழே வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கலாமே தவிர அதிகபட்சமாக கொடுமையான ஒரு குண்டர் சட்டத்தை பதிவு செஞ்சு அதன் கீழே ஒரு வருஷம் அவரை முடக்கணும்னு நினைக்கிறது தவறானது என்று ஒரு அறிவுறுத்தலும் வழங்கியிருக்குது உயர்நீதிமன்றம். அது என்ன வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்குது, யாரை பற்றின வழக்கில் அந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறத மூத்த பத்திரிகையாளர் முகவி பாலாவுடன் இன்னைக்கு கலந்து ஆலோசிக்கலாம் வாங்க. ஆமாம் முகேஷ், அதாவது இவர் வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு சமூக வலைதளங்களை வந்து ரொம்ப பிரபலமான நபர். இவரை பேசினார்னால சப்ஸ்கிரைபர்லாம் வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இவருடைய பேச்சுக்குன்னு சொல்லிய ஒரு கூட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அரசாங்கத்தை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அரசாங்கத்தினுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர். பொதுமக்கள் மத்தியிலையும் இவருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. ஆரம்ப கால நண்பர் அது வேறு யாரும் கிடையாது, சவுக்கு சங்கர் தான். சவுக்கு சங்கர் என்றாலே ஒரு பரபரப்பு, ஒரு அனல் பறக்கும் விவாதம். இதுதான் வந்து கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம சமூக வலைதளங்களை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபர். அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபருங்கிறப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழுது. அது வந்து எந்த அரசாங்கம், இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை வந்து அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த அரசாங்கமா இருந்தாலும் கேள்வி கேட்கிறார், இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக மட்டும்தான் அவர் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கட்டும், அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்லை மற்ற அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், அவங்க வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எது தவறுன்னு படுதோ அதை வந்து தைரியமா வந்து சுட்டி காட்டி அதை எதிர்த்து பேசக்கூடிய நபர் தான். அவர் வந்து இந்த கட்சிக்கு தான் ஆதரவு, இல்லை இந்த கட்சிக்கு தான் ஆதரவு என்ற நிலைப்பாடெல்லாம் எடுக்கவே மாட்டார். பொதுவாக வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் போய் ஏன் நீங்கள் இந்த கட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, ஏன் அந்த கட்சி தவறு செய்யலையா அப்படின்னு சுட்டி காட்டி நம்ம சொன்னோம்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு எப்படின்னா அவர் மேலே உள்ள ஒரு அக்கறையில் நம்ம வந்து ஒரு சொல்லோம்னா, அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து என்ன இருக்கும்னா, நான் இந்த கட்சியை எதிர்த்து பேசுகிறேன், நீ அந்த கட்சி தவறு செய்யுதுன்னு சொல்கிறீங்களா, அப்படி அந்த கட்சியை பற்றி நீ பேசு, நான் தான் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அவர்கிட்ட நம்ம வந்து யாரு போய் வந்து தர்க்கம் பண்ணாலும் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வந்து இவர் தான். அந்த அளவுக்கு சமீபத்தில் வந்து காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த பெண் காவலர்கள் வந்து தவறாக வந்து பேசினாரு, யூடியூப்ல பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இருந்ததுனால அவர் மேலே வந்து கடந்த மே மாதம் வந்து அவரை வந்து போலீஸார் வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. அந்த கைது பண்ணி சிறையில் அடைத்து அப்பவே வந்து அவருக்கு அந்த கைதுக்கே வந்து கடுமையாக விமர்சனம் வந்துச்சு. பொதுவாக வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கைது நடவடிக்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தோட தான் அதற்கு கைது நடவடிக்கை எதிர்த்தும் வந்து குரல் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர் மேலே என்னன்னா, சென்னை காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு 2 வழக்குகள், அந்த வழக்குகளின் அடிப்படையாக கொண்டு அவர் மீது வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து சிறை வைக்க வந்து உத்தரவு பறிச்சாங்க. சென்னை காவல்துறை ஆணையாளர் வந்து அவரை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து சிறை வைத்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து தான் அவரது தாயார், அதாவது சவுக்கு சங்கருடைய தாயார், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த ஆட்கொணர்வு மனுவில் விசாரணை நடத்தி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், V சிவஞானம் ஆகியோருடைய டிவிஷன் பெஞ்சு தான்
குண்டர் தடுப்பு சட்டத்தில் சவுக்கு சங்கரை வந்து சிறையில் அடைத்தது செல்லாது, அது தவறு அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை ரத்து பண்ணி அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டிருக்கு. குறிப்பாக அதுக்கு வந்து காரணம் என்னன்னா, பொதுவாக வந்து நம்ம குண்டர் தடுப்பு சட்டத்தை எப்போ நம்ம பயன்படுத்துவோம்னா, ஒரு குற்றத்தை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு நபர், அதாவது ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி செய்யக்கூடிய நபராக இருக்கணும். ரெண்டாவது வந்து அவர் செய்யக்கூடிய குற்றங்களால் இந்த சமூகத்தில் வந்து ஒரு பாதிப்பை, ஒரு விளைவை, அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். ஆமாம், சவுக் சங்கர் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் என்ற அடிப்படையில் தான் வந்து அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அரசுக்கு எதிராக வந்து மக்களை தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சட்டம் முன்வைக்கிறாங்க. இதற்காக வந்து போலீஸார் வந்து நியாயம் கற்பிக்கக்கூடிய வழக்குகளை பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து, அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு அந்த தீர்ப்பில். என்னன்னா, முதல் வந்து ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் ஒரு தொடங்கினப்ப மக்களை வந்து தூண்டி விட்டு போராட்டம் நடத்தினாரு, அதுக்கு வந்து இவருடைய பேச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் அந்த மக்கள் போராட்டம் நடத்துறதுக்கு இவர் வந்து வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே, அந்த வீடியோ வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடியே கிளாம்பாக்கம் இது பேருந்து நிலையத்தில் வந்து அடிப்படை வசதிகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க. அதை வந்து சுட்டி காட்டுறாரு நீதிபதி. அதே மாதிரி போலீஸ் வழக்கு போடும்போது இவர் வீடியோ வெளியிட்டதால தான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, அப்படிதான் வந்து போலீஸார் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல அவர் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து போராட்டம் நடத்தி முடிச்சுட்டாங்க, அந்த போராட்டத்துக்கு அப்புறமா தான் அவர் வந்து வீடியோவே வந்து பதிவு பண்ணியிருக்காப்ல, ஸோ அதனால அந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து சவுக்கு சங்கர் வந்து தன்னை பற்றி அவதூறா பேசுறாங்கன்னு ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து 2018 வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த 2018 கொடுத்த புகார் மட்டும் இல்லை, தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 புகார் வந்து 1 by 1 வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த புகார் மேலே வந்து போலீஸார் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, அதாவது எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணவே இல்லை. 6 ஆண்டுகள் கழிச்சு இதுக்கப்புறமா வந்து இந்த பெண் காவலரை பற்றி தரக்குறைவாக பேசினாரு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் கைதானதுக்கு அப்புறமா தான் மே மாதம் வந்து நம்ம சென்னை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 6 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து பெண் காவலர்களை பற்றி தரக்குறைவாக பேசினாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி வந்து யாரும் வந்து பெண் போலீஸாரோ இல்லை காவல்துறையில் சம்மந்தப்பட்ட நபர்களோ வந்து அவருக்கு எதிராக புகார் கொடுக்கல. ஒரு சமூக சேவகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் வந்து சவுக் சங்கர் மேலே புகார் கொடுத்து அந்த புகார் மேலே வழக்கு பதிவு பண்ணி தான் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த 3 வழக்குகளையும் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாதது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரை எப்படி நீங்கள் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அத்தோடு இல்லாமல் இந்த அவர் மேலே வந்து போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஒரு உள்நோக்கம் இருக்குது, காவல்துறை மத்தியில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கு என்பதையும் வந்து நீதிபதிகள் வந்து சுட்டி காட்டி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த உள்நோக்கம் காரணமாக தான் சம்பந்தம் இல்லாத ஒரு 3 வழக்குகளை ஒன்னா சேர்த்து அதன் அடிப்படையில் குண்டர் சட்டம் சொல்லி அதை ரத்து பண்ணியிருக்கு நீதிமன்றம். ஆமா, கரெக்ட். உள்நோக்கத்தோட அந்த வழக்கு போடுறத சொல்லி ரத்து பண்ணது நீதிமன்றம். கருத்து சுதந்திரம் பத்தி நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கருத்து சுதந்திரம் வந்து எப்படி தடுக்கப்படக்கூடாதுங்கிறதையும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அது சொல்லவும் பேசலாம். ஆமாம் முகேஷ், நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இப்போ 77வது சுதந்திர ஆண்டு நாளில் இருக்கிறோம். அதுவும் வந்து அந்த கொண்டாடக்கூடிய அந்த ஆகஸ்ட் 15 அந்த மாத காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறோம். ஏன்னா வந்து அந்த கட்டத்தில் வந்து 77வது சுதந்திரம் கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் ஒரு கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நெருக்கக்கூடிய வகையில் வந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கெல்லாம் வந்து பதிவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. நாட்டுக்கு சுதந்திரம் தேடி நம்ம போராடிய காலகட்டத்திலலாம் சுதந்திர வேட்கையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பத்திரிகைகள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருந்துச்சு. இப்போ உள்ள காலகட்டம் வந்து இன்டர்நெட் யுகம். ஸோ இந்த இன்டர்நெட் யுகத்தில் வந்து எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களை அரசாங்கத்துடைய கருத்துக்களை வந்து விமர்சனம் பண்ண, அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை வந்து விமர்சிக்கிறாங்க, அதுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி எதுவுமே கருத்து சொல்லாமல் கடந்து செல்வர்களும் இருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள பேச்சுரிமை, கருத்துரிமை இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய வகையில் குண்டர் சட்டம் வந்து அவசியமா அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. ஜனநாயகத்தின் ஆன்மா வந்து பேச்சுரிமை, அந்த பேச்சுரிமையை வந்து தடுக்கும் வகையில் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 77வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் தருணத்தில் வந்து நம்ம இருக்கிறோம்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய பேச்சு, ஒருவர் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துலாம் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள பேச்சுரிமை கருத்துரிமைக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே நேரத்தில் இந்த நம்ம ஒருவர் வந்து வெளிப்படுத்தக்கூடிய கருத்து இல்லை வந்து பேச்சு அது வந்து எல்லை தாண்டிடக்கூடாது. அப்படி எல்லை தாண்டிட்டானா அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. என்னன்னா ஒருவர் வந்து சமூக வலைதளத்தில் வந்து ஒரு தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாலோ இல்லை அவதூறு கருத்துக்களை பரப்பினாலோ அவங்க மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம், சைபர் கிரைம் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கலாம், ரெண்டாவது வந்து அவதூறு வழக்கம் தொடரலாம் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது குண்டர் தடுப்பு சட்டம் தான் போடக்கூடாதுன்னு இருக்காங்களே தவிர இந்த 3 சட்டங்கள் மேலே வந்து கைது நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வழக்கில் வந்து தவறாக பேசினவங்களை வந்து கைது பண்ண உடனே போயிட்டு ஜாமீனில் வெளியே வந்துடலாம் அப்படின்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நம்ம வந்து உள்ளே இருந்துட்டு தான் வரணும். ஸோ அதனால் சமூக வலைதளத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணும் போதோ இல்லாட்ட வந்து அரசை விமர்சிக்கும் போதோ அந்த ஒரு எல்லையோட தான் வந்து நம்ம வந்து தம்ம கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தணும். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து பண்ணதுனால உயர்நீதிமன்றம் நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்காரங்கெல்லாம் வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறக்கூடாது. ஏன்னா வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கருத்து சொல்லும் போதோ அல்லது விமர்சிக்கும் போதோ ஒரு எல்லைக்கோட்டோட தான் வந்து நம்ம அதை வந்து விமர்சிக்கணும். அதை மீறினோம்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து எந்தெந்த சட்டப்பிரிவின் கீழ் வந்து வழக்கு போடலாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் என்ற விபரத்தெல்லாம் வந்து தெளிவுபடுத்திருக்கனால சோசியல் மீடியாக்காரங்களாம் வந்து நம்ம எல்லைக்கு உட்பட்டு நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்ம வெளிப்படுத்தலாம். அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளையும் நம்ம வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்ட முடியாது, விமர்சிக்க முடியாது. மீறினா வந்து சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கலாம். எதை பேசினாலும் எதை கருத்து தெரிவித்தாலும் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டும் போது நம்ம மேலே வந்து சட்டம் பாயும் என்பதுதான் இந்த தீர்ப்பின் வந்து முக்கிய சாராம்சமாக இருக்கு. நன்றி தமிழ் உறவுகளே. நன்றி அன்பு. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.